சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சிதம்பரம் மேலவீதியில் பேசிய அவர், அரசியலுக்கு பெறும் முன்பே தமது எதிரி சாதியம்தான் என்பதை முடிவு செய்துவிட்டதாக கூறினார். ஓரளவுக்கு அரசியல் தாக்கம் ஏற்பட்ட போது என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து கொண்டு விட்டேன். சாதியம்தான் என் எதிரி. என் வாழ்க்கையில் சாதிக்க இடமில்லை. மதுரை தொகுதி பாஜக வேட்பாளர் ராமஸ்ரீனிவாசனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், மக்களவை தேர்தலில் எல் முருகன், அண்ணாமலை, தமிழிசை, ஓபிஎஸ் உள்ளிட்டோர் தைரியமாக போட்டியிடும் நிலையில் இபிஎஸ் உடன் இருக்கும் முக்கிய நபர்கள் போட்டியிடாமல் பிறரை பலிகடா ஆக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கட்சிக்காக யாராவது நிற்கிறாங்க பாருங்க, தயவு செய்து எண்ணி பாருங்க. சேலத்து சிங்கன்னு சொல்றாங்கல்ல பழனிசாமி, சேலத்துல போட்டியிட வேண்டியது தானே. இங்க நயனா நாயகர் துணிச்சலா போட்டிடுறாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அங்க ஓபிஎஸ் சுயேட்சை தினத்திலே போட்டியிட வேண்டியதானே. அங்க 4-5 மணிக்கல் இருக்காங்க, அந்த மணிக்கல்லாம் போட்டியிடல. எல்லாம் யாரையோ ஒருத்தர் பிடிச்சு நிறுத்திட்டு பலிகடா வச்சுட்டு ஒதுக்கி ஓடிட்டாங்க. திருவள்ளூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து பொன்னேரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா, தங்களுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கூறி வங்கிக் கணக்குகளை முடக்கி பாஜக நிர்பந்தித்ததாகவும் அதனையும் மீறியே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். வல்லரசு நாடுகளின் தலைவர்களை வியந்து பார்க்கக்கூடிய பிரதமராக நரேந்திர மோடி உள்ளதாகவும் அவர் மீண்டும் பிரதமராக வேண்டுமெனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். திருவண்ணாமலை தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமனை ஆதரித்து காந்தி சிலை பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட ராமதாஸ் இதனை தெரிவித்தார். திமுக வேட்பாளர் என்ன சொல்லி ஓட்டு கேட்பார்? எல்லாருக்கும் நாங்கள் இப்போ டாஸ்மாக் கடையில் காசு கொடுத்து வாங்குறீங்க, இனிமே நாங்கள் இனாமா கொடுப்போம். அதே மாதிரி இளைஞர்களுக்கு கஞ்சா பொருட்களத்தை இனாமா கொடுப்போம். இங்கே நான் கேள்விப்பட்டேன், இங்கே ஒரு தனி சாம்ராஜ்யம், அதுக்கு ஒரு மன்னர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமாம், தனி சாம்ராஜ்யம். அந்த மன்னர், அந்த சாம்ராஜ்யத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் யாராயிருந்தாலும் அடிபணிந்து தெண்டரிட வேண்டும். தான் தயாரித்து வரும் தேர்தல் அறிக்கையில் பிரச்சினைகளை எப்படி தீர்ப்பது, தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது எப்படி என்று விஞ்ஞானபூர்வமாக அறிக்கை தயாரித்து வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். சென்னை வேளச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பின்பு பேட்டியளித்த தமிழிசை இதனை தெரிவித்தார். நானும் 25 ஆண்டு காலம் ஆச்சு பாஜக சேர்ந்து, அடிப்படை உறுப்பினர்ல இருந்து சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சு இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கேன். உதயநிதி ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி கிடைச்சதெல்லாம் உடனே கிடைச்சிருச்சு. அவங்களாம் எங்களை விமர்சனமே பண்ணக்கூடாதுப்பா. எங்களோட உழைப்புல கால் பகுதியா 1% கூட அவங்களாம் கொடுக்கல. அதே உதயநிதி வயசுல திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்களின் பிள்ளைகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் என்ன நிலையில இருக்காங்க. இன்னைக்கு உதயநிதி இவ்வளவு பேசுறாரு. எதனால அவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சது? கலைஞரின் பேரன், ஸ்டாலினின் மகன். அதுக்கு மேல என்ன அங்கீகாரம், என்ன சாதிச்சார் நான் கேக்குறேன். யார பார்த்து கேக்குறீங்க? ஒரு மாநில தலைவரா, ஒரு பெண்ணா 5.5 வருஷம் ஒரு கட்சியை கட்டி காத்து 2 மாநிலம். இன்னைக்கு நீங்க ஆளுநர்கிட்ட போய் நிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி நான் 2 மாநில ஆளுநர், 4 முதலமைச்சரை பார்த்திருக்கிறேன். 4 முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்கிறேன். 2 முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறேன். 2 முதலமைச்சர் வீட்டுக்கும் அமைச்சிருக்கிறேன். நான் 3 மாதங்கள் ஆளுநர் பதவியில ஒரு மாநிலத்தை நிர்வகிச்சிருக்கிறேன். இப்ப நீங்க பேசுற அளவுக்கு நாங்க இளக்காரமா போயிட்டோமா?
நாமக்கல்லில் பேருந்து அதிபர் வீட்டில் சோதனை நடத்திய வருமான வரித்துறையினர் அவரது வீட்டிலிருந்து 4,80,00,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்வதற்காக பணம் பதுக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து வருமான வரித்துறையினர் சுமார் 9 மணி நேரமாக சோதனை நடத்தியதோடு வங்கி ஊழியர்களை கொண்டு பணம் எண்ணும் இயந்திரத்தால் நோட்டுகளை எண்ணினர். சென்னை தியாகராய நகரில் பரப்புரை மேற்கொண்ட தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு எலுமிச்சம்பழ மாலை அணிவித்தும் வாழ் மற்றும் திரிசூலத்தை வழங்கியும் கட்சியினர் வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கரின் சிலைகளையும் அவர்கள் பரிசளித்தனர். நாடும் நமதே, நாற்பதும் நமதே.